என் செல்ல குழந்தையே, ஒரு நிமிடம் உன் வராகி அம்மா என் வாக்கினை கேட்க நிற்பாயா? என் தங்கமே, அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியினை இன்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றார்கள். அந்த உறவு யார் என்று அம்மா சொன்னால் நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய அந்த சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் தனிமையாகவே எப்பொழுதும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் துணைக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். தன்னோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாமே பொய்யான முகத்தை காட்டுவதை நீ கண்ணார கண்டுவிட்டாய். அதனால் உறவுகளின் மீதிருந்த நம்பிக்கையும் உனக்கு போய்விட்டது. வாழ்க்கையில் யாருமே துணை இல்லை, நாம் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது உனக்கென்று ஒரு உறவு, உன்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு உறவு, உனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்தால் உன்னுடைய மனது நிம்மதி அடையும் என்று நீ நினைக்கின்றாய். அந்த ஒரு நாளை என் குழந்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். நம் வாழ்க்கையில் யார் வருவார்கள் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அந்த உறவினை கை காட்டி கொடுத்து விட்டால் அதன் பிறகு உனக்கிருக்கின்ற இந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீ சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாயல்லவா? உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளில் இன்று இந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. உன் வாழ்க்கையை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அம்மா எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும். என் குழந்தை, நீ நினைக்கலாம், நீ தெய்வம் அல்லவா, நீ ஏன் முயற்சி எடுக்கின்றாய்? நீ நினைத்தால் ஒரு நொடியில் மாயாஜாலத்தை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாதா என்று. என் தங்கமே, நிச்சயமாக அது முடியாது. அதை செய்யவும் கூடாது. ஏனென்றால் தெய்வங்கள் மாயாஜால வித்தைகளை காட்டித்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் நீ எதற்கு இங்கே பிறக்க வேண்டும்? நீ எதற்காக இங்கே வாழ வேண்டும்? என் குழந்தை, எல்லாமே உன் கைகளில். முயற்சி உன் கைகளில், செயல்பாடுகள் எல்லாம் உன்னுடைய கைகளில். அந்த வெற்றியை மட்டும் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எடுக்கின்ற முடிவுகளில் குழப்பம் இருந்தால் தெளிவிற்காக நீ என்னை நாடி வரலாம். எடுக்கின்ற முடிவுகளில் உனக்கு ஏதேனும் இடைஞ்சல்கள் வருகிறது என்றால் அந்த உதவிக்காக நீ என்னை நாடி வரலாம். என் தங்கமே, நான் உனக்கு நிச்சயமாக அந்த வகையில் எல்லாம் உதவிகளை செய்து கொடுப்பேன். ஆனால் ஒருபோதும் ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும் என்பதை மட்டும் நீ நம்பக்கூடாது. ஏனென்றால் இந்த வராகியானவள் எத்தனை சக்தி படைத்தவளாக இருந்தாலுமே வாழ்க்கை என்கின்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்ட பிறகுதான் உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ இன்னமும் சில நாட்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்த எனக்கு சில நாட்களாவது அம்மா மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்து விடுதாயே என்று நீ கேட்கின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வருகின்ற புதிய உறவு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி உன்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏங்கி தவித்த ஒரு விஷயம் உண்மை உண்மை என்று. எந்த சூழ்நிலையிலும் பொய்யான உறவுகளின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையோடு இருப்பவர்களோடு பழக வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். அத்தகைய உண்மையான ஒரு உறவு, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்புதான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று வரப்போகின்றது. என் குழந்தையே, நீ இந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கின்றாய்? நாம் வாழ வேண்டும், ஆனால் யாரோடு என்பதில் அதிக கவனம் வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே,
மற்றவர்களினுடைய எண்ணங்களை பார்க்காமல் அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு முறை நன்றாக உற்று நோக்கிப்பார். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களினுடைய செயல்பாடுகள்தான் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எந்த விஷயத்தை எப்படி கையாள்கின்றார்கள் என்பதை பார்த்தாலே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் இந்த உறவு உனக்கு மிக பெரிய மருந்தாக இருக்க போகின்றது. எதற்காக இத்தனை நாட்களும் இந்த உறவு நம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று நீ மனம் ஏங்குகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. என் குழந்தையினுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு நல்ல வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த எண்ணம் அப்படியே ஈடேறப் போகின்றது. என் தங்கமே, இந்த உறவு உனக்கு எப்படிப்பட்ட உறவாக இருக்க போகின்றது தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல், எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை வந்தாலும் யாரிடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல், யாருடைய எண்ணங்களுக்காகவும் உன்னுடைய எண்ணங்களை விற்காமல், உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து எந்நாளும் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவாக இருக்க போகின்றது. பொதுவாகவே உறவுகள் என்பது ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிப்பது. என் தங்கமே, புதிய உறவு என்பது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது என் தங்கமே நல்லதொரு நட்பாக இருக்கலாம். நிறைய பேரை நீ பார்த்திருப்பாய். திடீரென்று எங்கோ பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வழியில் ஒருவரினுடைய நட்பு கிடைக்கும். கடைசியில் அந்த நட்பு இறுதி வரை தொடர்ந்து வரும். தீராத நட்பாக அது இருந்து கொண்டிருக்கும். அதுபோன்று எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நட்புகள் கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் வருகின்ற புதிய உறவு அப்படி ஒரு நட்பாக கூட இருக்கலாம். இல்லை என்றால் காலம் முழுவதும் உன் கரம் பிடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். என் குழந்தை, யாரெல்லாம் குழந்தை செல்வம் இல்லை என்று என் முன்னால் மடியேந்தி நின்றார்களோ அவர்களுக்கு குழந்தை செல்வம் புதிய உறவாக கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, நம்பிக்கையை இழக்காத எல்லோருக்குமே அவர்கள் வேண்டியது ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் இன்றும் எல்லோர் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டப் போகின்றாள் இந்த வராகியாவேன். புதிய உறவினை கண்ணில் காட்டும் பொழுது உனக்குள் ஏற்பட போகின்ற அந்த சந்தோஷத்தினை நான் காண விரும்புகின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று இருப்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக மீண்டும் வாழ்க்கையில் பெற்று விடுவோம் என்று நினைக்கின்றாயல்லவா? அப்படியானால் அதுபோலத்தானே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்ல விஷயங்களும் மாறும். அதுபோல நீ வேண்டிய உறவும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், நீ வேண்டிய நட்பும் உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்து விட்டது என்றால், அது ஒன்றே போதும் இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னமும் சந்தோஷமாக்கி கொடுப்பதற்கு. என் குழந்தை, நான் தர வேண்டும் என்று நினைப்பதை சில நாட்களில் தந்து விடுவேன். ஆனால் அதற்கு முன்பாக என் குழந்தை, அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. பெற்றுவிட்டால் அதன் பிறகு அதனை எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலும் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய உயிரான உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே வெற்றிதான். எந்த ஒரு விஷயங்களும் இனிமேல் தோல்வியை தழுவாது. தனிமை என்ற பேச்சுக்கே உன் வாழ்க்கையில் இடம் இருக்காது. எல்லாமே நீ கேட்டது போல கிடைத்து விட்டால் இனி என் குழந்தைக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதிலும் இருக்காதல்லவா? இனிமேலாவது நீ எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம்.
நம்மை மீட்டெடுக்க நம் தாயானவள் இருக்கின்றாள் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இனிமேலும் நீ எந்த விதமான கஷ்டத்திலும் சிக்கி தவிக்க மாட்டாய். இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை என்றுமே உனக்கு துணையாக யாராவது ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.